வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் அத்தியாயம் 42 தசரத விலாபா தசரத விலாபம் द्विचत्वारिंशः सर्गः 42வது सर्गम् दशरथ विलापः दशरथ विलापम् यावत्तु निर्यतस्तस्य रजोरूपमदृश्यत नैवेक्ष्वाकुवरस्तावत् सञ्जहारात्मचक्षुषी यावद्राजा प्रियं पुत्रं पश्यत्यत्यन्तधार्मिकं तावद्वय वर्धते वास्ये धरण्यां पुत्रदर्शने। इक्ष्वाकुवरः इक्ष्वाकुकुल उत्तमरागिय राजा चक्रवर्तियार यावत् यदुवरेयिल प्रियं पेरलरिय अत्यंत धार्मिकम अत्यंत धर्मिष्ठनागिय पुत्रम इव तिरुक्कुमारनेये पश्यति பார்த்தவண்ணமாயிருந்தனரோ தாவத் அதுவரையில் அஸ்ய இவருக்கு புத்திர தர்ஷனே திருக்குமாரனது தரிசனத்திற்காக நிரியதா பிரயாணமாய் போய்கொண்டிருந்த தஸ்ய அவரது ரஜோரூபம் ரதமோடுவதால் விளையும் தூளியின் வரிசை தரண்யாம் பூமியில் வியவர்தத்த ஏராளமாய் விளைந்தது. யாவத் தாவத் இதுவரையில் அத்ருஷ்யத்த புலப்பட்டதோ தாவத் அதுவரைக்கும் ஆத்மசக்ஷுஷி தன் இரு கண்களையும் துயேவ அவ்விடத்திலிருந்தே சஞ்சஹாரன அவர் பெயர்த்தெடுக்கவில்லை. இக்ஷ்வாக்கு குல உத்தமராகிய சக்கரவர்த்தியார் இதுவரையில் பெறலறிய அத்தியந்த தர்மிஷ்டனாகிய திருக்குமாரனாயே பார்த்தவண்ணமாயிருந்தனரோ அதுவரையில் இவருக்கு திருக்குமாரனது தரிசனத்திற்காக பிரயாணமாய் போய்கொண்டிருந்த அவரது ரதம் ஓடுவதால் விளையும் தூளியின் வரிசை பூமியில் ஏராளமாய் விளைந்தது. இதுவரையில் புலப்பட்டதோ அதுவரைக்கும் தன் இரு கண்களையும் அவ்விடத்திலிருந்தே அவர் பெயர்த்தெடுக்கவில்லை. ந பஷ்யதி ரஜோப்யஸ்ய யதா ராமஸ்ய பூமிபஹ ததார்த்தஸ்ச விஷன்னஸ்ச பபாத் தரணிதலே. பூமிபஹ சக்கரவர்த்தியாரஸ்ய இந்த ராமஸ்ய ஸ்ரீராமரது ரஜஹ பி தூளி வரிசையையும் யதா எப்பொழுது பஷ்யத்தின பார்க்க முடியவில்லையோ ததா பொழுது ஆர்த்தஹ ச மனவேதனை அதிகரித்தவராகி விஷன்னஹ ச சோர்வடைந்தவராய் தரணிதலே பூமியில் பபாத்த விழுந்துவிட்டனர். சக்கரவர்த்தியார் இந்த ஸ்ரீராமரது தூளி வரிசையையும் எப்பொழுது பார்க்க முடியவில்லையோ அப்பொழுது மனவேதனை அதிகரித்தவராகி சோர்வடைந்தவராய் பூமியில் விழுந்துவிட்டனர். தஸ்ய தக்ஷிண மன்வாகாத் கௌசல்யா பாகோ மங்கனாம் வாமம் சாஸ்யான் வகாத் பார்ஷ்வம் கைகேயி பரத பிரியா. அங்கனா ஸ்ரீரத்னமாகும் கௌசல்யா கோசலாதேவியார் தஸ்ய அவரது தக்ஷிணம் வலது பாகும் கைப்பக்கலில் அன்பாகாத் நின்று கொண்டிருந்தனள். பரதப்பிரியா பரதனுக்கு பேருதவி புரிந்தவளாகிய கைகேயி ச கைகேயி தேவியாரும் அஸ்ய இவரது வாமம் இடது கை பார்ஷ்வம் பக்கலில் அன்பகாத் நின்று கொண்டிருந்தனள். ஸ்ரீரத்னமாகும் கோசலாதேவியார் அவரது வலது கைப்பக்கலில் நின்று கொண்டிருந்தனள். பரதனுக்கு பேருதவி புரிந்தவளாகிய கைகேயி தேவியாரும் இவரது இடது கை பக்கலில் நின்று கொண்டிருந்தனள்.
தாம் நயேன ச சம்பன்னோ தர்மேன வினயேன ச உவாச ராஜா கைகேயீம் சமீக்ஷ்ய வியதீதேந்திரியः. நயேன ஒருவன் சக்கரவர்த்தியாயிருந்து ஜனங்களை தர்ம நெறி தவறாது பரிபாலிப்பதை பற்றியதாகிய தர்ம நூலாலும் தர்மேன தர்மத்தை பெறுவதற்காக அனுஷ்டிக்க வேண்டிய தர்ம நெறிகளை பற்றிய நூலாலும் வினயேன ச மானிடனாய் பிறந்த ஒருவன் அனுஷ்டிக்க வேண்டிய தர்ம நூலாலும் சம்பன்னகா பரிபூர்ண தேர்ச்சி பெற்றவரும் வியதிதேந்திரியः ச இந்திரியங்கள் கலங்கப்பெற்று இருந்தவருமாகிய ராஜா சக்கரவர்த்தியார் தாமந்த கைகேயீம் கைகேயி தேவியாரை சமீக்ஷிய நோக்கி உவாச்ச பின்வருமாறு பேசினார். ஒருவன் சக்கரவர்த்தியாயிருந்து ஜனங்களை தர்ம நெறி தவறாது பரிபாலிப்பதை பற்றியதாகிய தர்ம நூலாலும் தர்மத்தை பெறுவதற்காக அனுஷ்டிக்க வேண்டிய தர்ம நெறிகளை பற்றிய நூலாலும் மானிடனாய் பிறந்த ஒருவன் அனுஷ்டிக்க வேண்டிய தர்ம நூலாலும் பரிபூர்ண தேர்ச்சி பெற்றவரும் இந்திரியங்கள் கலங்கப்பெற்று இருந்தவருமாகிய சக்கரவர்த்தியார் அந்த கைகேயி தேவியாரை நோக்கி பின்வருமாறு பேசினார். கைகேயி மா மமாங்காணி ஸ்ப்ராக்ஷீஸ்த்வம் துஷ்டச்சாரிணி நயி த்வாம் துஷ்டமிச்சாமி ந பார்யா ந ச பாந்தவி. கைகேயி துஷ்டச்சாரிணி பாப்பத்திற்கு துணிந்துவிட்ட துவம் நீ பாந்தவி ஹிதத்தை செய்கின்றவளாய் ந இல்லை என்கிறபடியால் பாரியா மனைவியாக ந இருக்க வேண்டாம். மம எனது அங்காணி அங்கங்களை மாஸ் பிராக்ஷி நீ இனி தொடாதே. துவாம் உன்னை திரஷ்டும் ச கண்ணெடுத்து பார்க்கவும் இச்சாமீன நான் பொறேன். கைகேயி பாபத்திற்கு துணிந்துவிட்ட நீ ஹிதத்தை செய்கின்றவளாய் இல்லை என்கிறபடியால் மனைவியாக இருக்க வேண்டாம். எனது அங்கங்களை நீ இனி தொடாதே. உன்னை கண்ணெடுத்து பார்க்கவும் நான் பொறேன். ஏச்ச த்வாம் அனுஜீவந்தி நாஹம் தேஷாம் ந தே மம கேவலார்த்த பராம் ஹி த்வாம் த்யக்த தர்மாம் த்யஜாம்யஹம். த்வாம் ச உன்னையும் எவர்கள் அனுஜீவந்தி அசூயையின்றி பார்க்கின்றார்களோ தேஷாம் அவர்களுக்கு அகம் நான் ந வேண்டாம். தே அவர்கள் மம எனக்கு ந வேண்டாம். கேவலார்த்த பராம் அற்பமாகிய பொருள் ஒன்றையே சர்வமுமாய் கொண்டு விட்டவளாய் தியக்த தர்மாம் தர்மத்தை முற்றிலும் துறந்து விட்டு ஒழிந்தவளாய் இருப்பதால் துவாம் உன்னை அகம் நான் தியஜாமி விவாக பந்தன நிவர்த்தி செய்து விலக்கி இது முதல் வைத்திருக்கின்றேன். உன்னையும் எவர்கள் அசூயையின்றி பார்க்கின்றார்களோ அவர்களுக்கு நான் வேண்டாம். அவர்கள் எனக்கு வேண்டாம். அற்பமாகிய பொருள் ஒன்றையே சர்வமுமாய் கொண்டு விட்டவளாய் தர்மத்தை முற்றிலும் துறந்து விட்டு ஒழிந்தவளாய் இருப்பதால் உன்னை நான் விவாக பந்தன நிவர்த்தி செய்து விலக்கி இது முதல் வைத்திருக்கின்றேன். அக்ருஹ்ணாம் யச்சதே பாணிம் அக்னிம் பரியணயம் சயத் அனுஜானாமி தத்சர்வம் அஸ்மின் லோகே பரத்ர ச. அஸ்மின் இந்த லோகே உலகிலும் பரத்ர ச மறுபிறப்பிலும் அல்லது இதர லோகத்திலும் தே உனது பாணிம் கையை அக்ருஹ்ணாம் பற்றியதாகிறது. யத் ச எதுவோ அக்னிம் அக்னியை பரியணயம் பலம் வந்து விவாகம் செய்து கொண்டது.
யச்ச எதுவோ தத் சர்வம் அந்த சம்பந்தத்தால் உண்டான எல்லாவற்றையும் அனுஜானாமி நான் துறந்து விடுகின்றேன். இந்த உலகிலும் மறுபிறப்பிலும் அல்லது இதர லோகத்திலும் உனது கையை பற்றியதாகிறது எதுவோ, அக்னியை வலம் வந்து விவாகம் செய்து கொண்டது எதுவோ, அந்த சம்பந்தத்தால் உண்டான எல்லாவற்றையும் நான் துறந்து விடுகின்றேன். பரதச்சேத் பிரதீதஸ்யாத் ராஜ்யம் பிராப்யேதமவ்யயம் யன்மே ச தத்யாத் ப்ரீத்யர்த்தம் மாம் மா தத்தமாகமாத். பிரதீதா பெரியோர்களிடத்தில் அசஞ்சலா பக்திமையுடைய பரதா வரதன் இதம் இந்த ராஜ்யத்தை அவ்யயம் அழிவில்லாத பலனை அளிக்க வல்லதாய் பிராப்பிய ஏற்றுக்கொண்டு சியாத் சேத் விடுகின்றான் என்கிற பட்சத்தில் சகா அவன் மே எனது பிரீத்தியர்த்தம் ஹிதத்தின் காரணமாய் யத் தத்யாத் எந்த சரம கைங்கரியத்தை செய்கின்றானோ தத்தம் அந்த கைங்கரியம் மாம் என்னை மா ஆகமத் சேராது ஒழிய கடவது. பெரியோர்களிடத்தில் அசஞ்சலா பக்திமையுடைய பரதன் இந்த ராஜ்யத்தை அழிவில்லாத பலனை அளிக்க வல்லதாய் ஏற்றுக்கொண்டு விடுகின்றான் என்கிற பட்சத்தில் அவன் எனது ஹிதத்தின் காரணமாய் எந்த சரம கைங்கரியத்தை செய்கின்றானோ அந்த கைங்கரியம் என்னை சேராது ஒழிய கடவது. அத்தரேணோ சமுத்வஸ்தம் தமுத்தாப்ய நராதிபம் न्यवर्तत तदा देवी कौसल्या शोककर्षिता. ததா பொழுது சோககர்ஷிதா மனவேதனையால் வாட்டமடைந்திருந்த கௌசல்யா கோசலா தேவி தேவியர் ரேணு சமுத்வஸ்தம் புழுதி படிந்து மண்டி கிடக்கும் தம் அந்த நராதிபம் சக்கரவர்த்தியாரே உத்தாப்பிய கைகளால் அணைத்து எடுத்து எழுந்திருக்கச் செய்து அத அதன் மேல் நியவர்த்தத வாய் திறந்து பேசாமல் பக்கலில் நின்று விட்டனள். அப்பொழுது மனவேதனையால் வாட்டமடைந்திருந்த கோசலாதேவியார் பொழுதி படிந்து மண்டி கிடக்கும் அந்த சக்கரவர்த்தியாரை கைகளால் அணைத்து எடுத்து எழுந்திருக்கச் செய்து அதன் மேல் வாய் திறந்து பேசாமல் பக்கலில் நின்றுவிட்டனள். ஹத்வேவ பிராஹ்மணம் காமாத் ஸ்பிருஷ்ட்வாக்னிமிவ பாணினா அன்வதப்யத தர்மாத்மா புத்திரம் சஞ்சிந்த்ய தாபசம். தர்மாத்மா புண்ணியாத்மாவாகும் அவர் காமாத் உலக வியாபாரங்களில் உள்ள மனப்பற்றால் அக்னிம் எழுந்தெறியும் தீயை பாணினா கையில் ஸ்பிருஷ்ட்வா தொட்டுக்கொண்டே இவ இருக்கின்றவன் போலாகி பிராமணம் பரத்தத்துவத்தை ஹத்வா துறந்து ஒழித்து விட்டவர் இவ போலாகி தாபசம் தவவேஷம் தரித்த புத்திரம் திருக்குமாரனை சஞ்சிந்திய நினைந்து நினைந்து அன்பதப்யத தவித்தார். புண்ணியாத்மாவாகும் அவர் உலக வியாபாரங்களில் உள்ள மனப்பற்றால் எழுந்தெறியும் தீயை கையால் தொட்டுக்கொண்டே இருக்கின்றவன் போலாகி பரதத்துவத்தை துறந்து ஒழித்து விட்டவர் போலாகி தவவேஷம் தரித்து திருக்குமாரனை நினைந்து நினைந்து தவித்தார். நிவ்ருத்யைவ நிவ்ருத்யைவ சீதத்தோ ரத வர்த்மசு ராஜ்ஞோ நாத்தி பவரோபம் கிரஸ்தஸ்யாம் ஷோமதோ யதா. ரத வர்த்மசு திருத்தேர் சென்ற வழியில் கண்ணிற்கு எட்டிய பிரதேசங்களில் எல்லாவற்றிலும் நிவ்ருத்ய ஏவ திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு சீதத்தக துயரத்தால் வாட்டமடைந்திருக்கிற ராஜ்யக சக்கரவர்த்தியாரது ரூபம் திருமேனியானது
கிரஸ்தஸ்ய ராகுவினால் பீடிக்கப்பட்ட அம்சுமதக யதா சூரிய பகவானது போன்றதாய் அதிபபௌன விளக்கமின்றி இருந்தது. திருத்தேர் சென்ற வழியில் கண்ணிற்கு எட்டிய பிரதேசங்களில் எல்லாவற்றிலும் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு துயரத்தால் வாட்டமடைந்திருக்கிற சக்கரவர்த்தியாரது திருமேனியானது ராகுவினால் பீடிக்கப்பட்ட சூரிய பகவானது போன்றதாய் விளக்கமின்றி இருந்தது. விலலாபச்ச துக்கர்த்தः பிரியம் புத்திரமனுஸ்மரன் நகராந்தமனுப்ராப்தம் புத்வா புத்திரமதப்ரவீத். பிரியம் உள்ளம் கோணாது நடந்து வந்த புத்திரம் திருக்குமாரனே அனுஸ்மரன் உண்ணி உண்ணி துக்கார்த்தக மனவேதனையை உள்ளடக்க முடியாதவராகி விலலாப்ப கண்ணீர் பெருகவிட்டு அழுதார். புத்திரம் திருக்குமாரனை நகராந்தம் நகர எல்லையை அனுப்பிராப்தம் கடந்திருப்பவனாய் புத்வா சிந்தனையால் கண்டுகொண்டு அத்தச்ச பின்வருமாறும் அப்ரவீத் வாய்விட்டு சொன்னார். உள்ளம் கோணாது நடந்து வந்த திருக்குமாரனை உண்ணி உண்ணி மனவேதனையை உள்ளடக்க முடியாதவராகி கண்ணீர் பெருகவிட்டழுதார். திருக்குமாரனை நகர எல்லையை கடந்திருப்பவனாய் சிந்தனையால் கண்டுகொண்டு பின்வருமாறும் வாய்விட்டு சொன்னார். வாகனானாம் ச முக்கியானாம் வஹத்தாம் தம் மமாத்மஜம் பதானி பதி திருஷ்யந்தே ச மகாத்மான திருஷ்யதே. மம எனது தம் அந்த ஆத்மஜம் திருப்புதல்வனை வகத்தாம் ஏற்றி கொண்டு போன முக்கியானாம் சிறந்த வாகனானாம் குதிரைகளுடைய பதானி காலடிச்சோடைகள் பதி மார்க்கத்தில் திருஷ்யந்தே காணப்படுகின்றன. சக அந்த மகாத்மாச்ச மகாத்மாவோ திருஷ்யத்தேன காணப்படவில்லை. எனது அந்த திருப்புதல்வனை ஏற்றிக்கொண்டு போன சிறந்த குதிரைகளுடைய காலடிச்சுவடுகள் மார்க்கத்தில் காணப்படுகின்றன. அந்த மகாத்மாவோ காணப்படவில்லை. யஸ்ஸுகேஷு பதானேஷு ஷேத்தே சந்தன ரோஷிதः வீஜ்யமானோ மஹார்ஹாபிः ஸ்திரீபிர்மம சுதோத்தமः சன்ருணம் क्वचित् एवाद्य वृक्षमूलमुपाश्रितः काष्ठं वा यदेवाश्मानम् उपधाय शयिष्यति. மம எனக்கு சுதோத்தமः உத்கிருஷ்டனாகிய புதல்வனாய் சந்தனரூஷிதः வாசனை சார்ந்து பூசப்பெற்றவனாய் மகாராபிகி சிறந்த ஸ்திரீபிகி ஸ்ரீகளால் வீஜ்யமானக சாமரங்கள் கொண்டு வீசப்பெற்றவனாய் சுஸ்வேஷு மெதுவாயுள்ள உபதானேஷு மெத்தைகளில் யஹா எவன் ஷேத்தே துயில் கொண்டு வந்தனனோ சஹா ஏவ அவனே அத்யநூனம் தற்காலம் இனிமேல் குவச்சேத் ஏதோ ஒரு விருக்ஷமூலம் மரத்தினடியை உபாஸ்ரிதக அடைந்தவனாய் காஷ்டம் வா மரக்கட்டையோ யதீவா அல்லது அஷ்மானம் கல்லையோ உபதாய படுக்கையாய் கொண்டு சயிஷ்யத்தே கண்ணுறங்கப் போகின்றான். எனக்கு உத்கிருஷ்டனாகிய புதல்வனாய் வாசனை சார்ந்து பூசப்பெற்றவனாய் சிறந்த ஸ்திரீகளால் சாமரங்கள் கொண்டு வீசப்பெற்றவனாய் மெதுவாய் உள்ள மெத்தைகளில் ஏவன் துயில் கொண்டு வந்தனனோ அவனே தற்காலம் இனிமேல் ஏதோ ஒரு மரத்தினடியை அடைந்தவனாய் மரக்கட்டையோ அல்லது கல்லையோ படுக்கையாய் கொண்டு கண்ணுறங்கப் போகின்றான். उत्थास्यति च मेदिन्याः कृपण पांसु कुण्ठितः विनिश्वसन् प्रस्रवणात् करेणूनामि वर्षभः. கிருப்பணக கஷ்டத்தசையில் இருக்கும் அவன் மேதின்யாக வெறும் தரையிலிருந்து பாம்சு குண்டித்தஹா ச பொழுதி மண்டிய பொன்மேனியை உடையவனாய்
வினிஸ்வசன் பெருமூச்சு விட்டுக்கொண்டு பிரஸ்ரவணாத் மலை அருவிகளின் சமீப பிரதேசத்திலிருந்து கரேனூனாம் பெண் யானைகளுடைய ருஷபாகா கடவனானும் ஆண் யானை இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே உத்தாசியத்தி துயிலெழுவான் கஷ்டதசையில் இருக்கும் அவன் வெறும் தரையிலிருந்து புழுதி மண்டிய பொன்மேனியை உடையவனாய் பெருமூச்சு விட்டு கொண்டு மலை அருவிகளின் சமீப பிரதேசத்திலிருந்து பெண் யானைகளுடைய கணவனாகும் ஆண் யானை எவ்வண்ணமோ அவ்வண்ணமே துயிலெழுவான் திரக்ஷ்யந்தி நூனம் புருஷ தீர்க்கபாகும் வனேச்சராः ராமமுத்தாய கச்சந்தம் லோகநாத்தமநாதவத் அநாதவத் பெற்ற தகப்பனால் கைவிடப்பட்டவனாய் உத்தாய வெளிப்புறப்பட்டு கச்சந்தம் வெளியில் சஞ்சரித்து கொண்டிருக்கும் தீர்க்கபாகும் ஆஜானுபாகுவும் லோகநாத்தம் லோகநாத்தனுமாகிய ராமம் ஸ்ரீராமரே வனேச்சராக வனத்தில் வசிக்கும் புருஷாக புண்ணியாத்மாக்கள் நூனம் இனிமேலாக திரக்ஷந்தி கண்டு களிப்பார்கள். பெற்ற தகப்பனால் கைவிடப்பட்டவனாய் வெளிப்புறப்பட்டு வெளியில் சஞ்சரித்து கொண்டிருக்கும் ஆஜான பாகுவாகவும் லோகநாதனுமாகிய ஸ்ரீராமரே வனத்தில் வசிக்கும் புண்ணியாத்மாக்கள் இனிமேலாக கண்டு களிப்பார்கள். சா நூனம் ஜனகஸ்யேஷ்டா சுதா சுகசதோச்சித கண்டகாக்ரமண क्लान्ता वनमध्य गमिष्यति. जनकस्य जनक महाराजनது இஷ்டா உத்கிருஷ்டமாய் கொண்டாடப்பட்ட சுதா திருமகளும் சுகசதோச்சிதா எக்காலத்திலும் சுகத்திற்கே உரியவளுமாகிய சா அவள் அத்ய தற்காலம் நூனம் இனிமேல் வனம் காட்டில் கண்டகாக்ரமண கிளாந்தா தைப்பதால் அதிக சிரமமுற்றவளாய் கமிஷ்யதி காலம் கழிக்கப் போகின்றாள். ஜனக மகாராஜனது உத்கிருஷ்டமாய் கொண்டாடப்பட்ட திருமகளும் எக்காலத்திலும் சுகத்திற்கே உரியவளுமாகிய அவள் தற்காலம் இனிமேல் காட்டில் முள்கள் தைப்பதால் அதிக சிரமமுற்றவளாய் காலம் கழிக்கப் போகின்றாள். अनभिज्ञा वनानां सा नूनं भयमुपैष्यति. श्वापदानार्दितं श्रुत्वा गंभीरं रामहर्षणम्. வனங்களுடைய அனவிஜ்ஞா பழக்கமற்ற சா அவள் கம்பீரம் உரத்த குரலில் இருக்கிற ஸ்வாபதானர்தித்தம் காட்டு மிருகங்களுடைய சத்தத்தை ஸ்ருத்வா கேட்டு ரோமஹர்ஷனம் மயிர் சிலிப்பை உண்டாக்கிறதாகிய பயம் வெறுணை நூனம் இனிமேலாக உபைஷ்யத்தை அடையப் போகின்றாள். வனங்களுடைய பழக்கமற்ற அவள் உரத்த குரலில் இருக்கிற காட்டு மிருகங்களுடைய சத்தத்தை கேட்டு மயிர் சிலிப்பை உண்டாக்கிறதாகிய வெறுணை இனிமேலாக அடையப் போகின்றாள். சக்காமா பவ கைகேயே விதவா ராஜ்யமாவச நயிதம் புருஷ வியாக்ரம் வினா ஜீவித்துமுத்சயே. கைகேயி தம் அந்த புருஷ வியாக்ரம் வினா புருஷோத்தமனை விட்டு ஜீவித்தும் பிழைத்திருக்க உற்சகேன நான் பொறேன். ஆனபடியால் விதவா கைம்பெண்ணாகி ராஜ்யத்தில் ஆவச நீ வாழ்ந்துவா. சகாமா மனோரதங்கள் எல்லாம் கைகூட பெற்றவளாக பவ இரு. கைகேயி அந்த புருஷோத்தமனை விட்டு பிழைத்திருக்க நான் பொறேன். ஆனபடியால் கைம்பெண்ணாகி ராஜ்யத்தில் நீ வாழ்ந்துவ. மனோரதங்கள் எல்லாம் கைகூட பெற்றவளாக இரு. இத்யேவம் விலப்பன் ராஜா ஜனௌகே நாபி சம்ருதः अपस्नात इवरिष्टं प्रविवेश गृहोत्तमम्.
ஜனோகேன ஜனங்களுடைய கூட்டத்தால் அபிசம்பிருதகா எல்லா பக்கங்களிலும் சூழப் பெற்றவராயிருந்த ராஜா சக்கரவர்த்தியார் இத்தியேவம் மேற்கண்ட வண்ணமாய் விலப்பன் புலம்பி அழுது அரிஷ்டம் பார்க்க ஒண்ணாத வண்ணமாய் அமங்கலமாயிருக்கின்ற குருகோத்தமம் சிறந்த திருமாளிகைக்கு அப்பஸ்நாதக செத்தார்க்கு கடைசி ஸ்நானம் செய்தவர் இவ போன்றவராகி பிரவிவேஷ திரும்பினார். ஜனங்களுடைய கூட்டத்தால் எல்லா பக்கங்களிலும் சூழப் பெற்றவராயிருந்த சக்கரவர்த்தியார் மேற்கண்ட வண்ணமாய் புலம்பி அழுது பார்க்க ஒண்ணாத வண்ணமாய் அமங்கலமாயிருக்கின்ற சிறந்த திருமாளிகைக்கு செத்தார்க்கு கடைசி ஸ்நானம் செய்தவர் போன்றவராகி திரும்பினார். சூன்யச்சத்வரவேஷ்மாந்தாம் சம்பிருதாபண தேவதாம் கிளாந்த தோருபல துக்கார்த்தாம் நாத்யாக்கீர்ண மகாபதாம் தாமவேக்ஷ்ய புரீம் சர்வாம் ராமமேவாணு சிந்தயன் விலபன் பிராவிஷத் ராஜா கிருஹம் சூர்யைபாம்புதம் மஹாஹ்ரதமிவாக்ஷாப்யம் சுபர்ணேன ஹ்ருதோரகம் ராமேண ரஹிதம் வேஷ்ம வைதேஹ்ய லக்ஷ்மணேன ச. ராஜ சக்கரவர்த்தியார் தாமந்த புரீம் பட்டணம் சர்வாம் எல்லாம் சூன்ய சத்வர வேஷ்மாந்தாம் நாட்சந்திகளில் மிக்க மனோகரமாய் விளங்கும் திருமாளிகைகளெல்லாம் ஜனசஞ்சாரமற்று சூன்யமாயிருப்பதாகவும் சம்பிருதாபண தேவதாம் கடைகளும் தெய்வ சந்நிதானங்களும் இருளுற்று மூடிக்கிடக்கின்றதாகவும் நாத்யாக்கீர்ண மகாபதாம் ராஜவீதியெல்லாம் கூட்டமின்றி சிலர் இங்கும் அங்கும் இருக்கப் பெற்று விளங்குகிறதாகவும் கிளாந்த துர்பல துக்கார்த்தாம் முடியாதவர்களாய் துக்கத்தால் பீடிக்கப்பட்டு வாட்டமடைந்திருக்க பெற்றவர்களுற்றதாகவும் அவேக்ஷிய கவனித்து ராமமேவ ஸ்ரீராமர் ஒருவரையே அனுசிந்தையன் சிந்திக்கின்றவராய் விலப்பன் கண்களில் நின்று கண்ணீர் விட்டு பெருக அழுது கொண்டு ராமேன ஸ்ரீராமராலும் வைதேஹ்யா வைதேகி தேவியாராலும் லக்ஷ்மணேனச்ச லக்ஷ்மணராலும் ரஹிதம் இல்லாமல் இருக்க பெற்றதாயிருக்கின்ற வேஷ்ம திருமாளிகையும் சுப்பர்ணேன கருட பகவானால் ஹ்ருதோரகம் பாம்பற்று இருக்கிற அக்ஷோபியம் கலக்குதற்கரிய மகாஹ்ரதம் இவ பெரும் மடுவை போல் இருக்கின்றன. சூரிய பகவான் அம்புதம் நீர் கொண்ட மேகத்தில் இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே கிருஹம் திருமாளிகைக்குள் பிராவிஷத் புகுந்தனர். சக்கரவர்த்தியார் அந்த பட்டணமெல்லாம் நாட்சந்திகளில் மிக்க மனோகரமாய் விளங்கும் திருமாளிகைகளெல்லாம் ஜனசஞ்சாரமற்று சூன்யமாயிருப்பதாகவும் கடைகளும் தெய்வ சந்நிதானங்களும் இருளுற்று மூடி கிடக்கின்றதாகவும் ராஜவீதியெல்லாம் கூட்டமின்றி சிலர் இங்கும் அங்கும் இருக்கப் பெற்று விளங்குகிறதாகவும் முடியாதவர்களாய் துக்கத்தால் பீடிக்கப்பட்டு வாட்டமடைந்திருக்க பெற்றவர்கள் உற்றதாகவும் கவனித்து ஸ்ரீராமர் ஒருவரையே சிந்திக்கின்றவராய் கண்களில் நின்று கண்ணீர் விட்டு பெருக அழுது கொண்டு ஸ்ரீராமராலும் வைதேகி தேவியாராலும் லக்ஷ்மணராலும் இல்லாமல் இருக்க பெற்றதாயிருக்கின்ற திருமாளிகையும் கருட பகவானால் பாம்பற்று இருக்கிற கலக்குதற்கரிய பெரும் மடுவை போல் இருக்கின்றன. சூரிய பகவான் நீர்கொண்ட மேகத்தில் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே திருமாளிகைக்குள் புகுந்தனர்.
अत गद्गदशब्दस्तु विलपन्मनुजाधिपः उवाच मृदु मन्दार्थं वचनं दीनमस्वरम् अथ अनन्तरं மனுஜாதிபः சக்கரவர்த்தியார் விலப்பன்து அழுது கொண்டே இருக்கின்றவராயிருந்து கொண்டு கன்கத சப்தக வாய் திறந்து ஸ்பஷ்டமாய் பேச முடியாது தட்டு தடுமாறி வாய்க்குளறி பேசுகின்றவராகி மிருதோ முடியாத்தனத்தை நன்கு விளங்க காட்டுகின்றதும் தீனம் மனவேதனையை நன்கு விளங்க காட்டுகின்றதும் மந்தார்த்தம் உலக வாழ்க்கையில் பற்றொழித்து விட்டதை நன்கு விளங்க காட்டுகிறதுமாகிய வச்சனம் பின்வரும் வார்த்தையை அஸ்வரம் தாழ்ந்த குரலில் உவாச்ச சொன்னார். அனந்தரம் சக்கரவர்த்தியார் அழுது கொண்டே இருக்கின்றவராயிருந்து கொண்டு வாய் திறந்து ஸ்பஷ்டமாய் பேச முடியாது தட்டு தடுமாறி வாய் குளறி பேசுகின்றவராகி முடியாத்தனத்தை நன்கு விளங்க காட்டுகின்றதும் மனவேதனையை நன்கு விளங்க காட்டுகின்றதும் உலக வாழ்க்கையில் பற்றொழித்து விட்டதை நன்கு விளங்க காட்டுகிறதுமாகிய பின்வரும் வார்த்தையை தாழ்ந்த குரலில் சொன்னார். கௌசல்யாயா கிருஹம் சீக்ரம் ராமமாத்துர்ணயந்து மாம் நஹ்யன்யத்ர மமாஸ்வாசோ ஹ்ருதயஸ்ய பவிஷ்யதி. ராமமாது ஸ்ரீராமரை பெற்ற தாயாராகிய கௌசல்யாயாக கௌசல்யின் கிருகம் வீட்டில் மாம் என்னை சீக்கிரம் விரைவாக நயந்து கொண்டு போய் சேர்க்க கடவீர்கள். ஏனெனில் மம எனது ஹிருதயஸ்ய உள்ளத்திற்கு அந்நியத்திர வேறொரு இடத்தில் ஆஸ்வாசக பட்டு கொண்டிருக்கும் துயரத்தின் கடுமைக்கு தணிவு பவிஷ்யத்தின உண்டாக மாட்டாது. ஸ்ரீராமரை பெற்ற தாயாராகிய கௌசல்யின் வீட்டில் என்னை விரைவாக கொண்டு போய் சேர்க்க கடவீர்கள். ஏனெனில் எனது உள்ளத்திற்கு வேறொரு இடத்தில் பட்டு கொண்டிருக்கும் துயரத்தின் கடுமைக்கு தணிவு உண்டாக மாட்டாது. इति ब्रुवन्तं राजानं मन्यद्वारदर्शिनः कौसल्याया गृहं तत्र न्यवेश्यत विनीतवत्. इति இங்கனம் ब्रुवन्तं சொல்லுகின்ற ராஜானம் சக்கரவர்த்தியாரை துவாரதர்ஷினக வாயில் காவல்காரர்கள் கௌசல்யாயாக கோசலாதேவியாரது கிரகம் திருமாளிகைக்கு அணையன் தூக்கி கொண்டு போய் சேர்த்தனர்கள். தத்ர அவ்விடத்தில் வினீதவத் ஆக்ஞைகளை பற்றுதலை கொண்டு செய்கின்றவர்களை யவேஷயத் இவர் இறக்கிவிடப்பட்டனர். இங்கனம் சொல்லுகின்ற சக்கரவர்த்தியாரை வாயில் காவல்காரர்கள் கோசலாதேவியாரது திருமாளிகைக்கு தூக்கி கொண்டு போய் சேர்த்தனர்கள். அவ்விடத்தில் ஆக்ஞைகளை பற்றிதலை கொண்டு செய்கின்றவர்களாய் இவர் இறக்கிவிடப்பட்டனர். ததஸ்தஸ்ய பிரவிஷ்டஸ்ய கௌசல்யாயா நிவேஷனம் அதேருஹ்யாபி சயனம் பபூவ லலிதம் மனஹ. கௌசல்யாயாக கோசலாதேவியாரின் நிவேசனம் திருமாளிகைக்குள் பிரவிஷ்டஸ்ய வந்து சேர்ந்தவரும் சயனம் படுக்கையில் அதிருஹ்ய ஏறி படுத்து கொண்டு விட்டவரும் ததக அப்படி எல்லாமாகியும் தஸ்ய அவருடைய மனக மனமானது லுலித்தமப்பி புண்பட்ட வண்ணமே பபுவ இருந்தது. கோசலாதேவியாரின் திருமாளிகைக்குள் வந்து சேர்ந்தவரும் படுக்கையில் ஏறி படுத்து கொண்டு விட்டவரும் அப்படியெல்லாமாகியும் அவருடைய மனமானது புண்பட்ட வண்ணமே இருந்தது. புத்திரத்வய விஹீனம் ச ஸ்னுஷயாபி விவர்ஜிதம் अपश्यत् भवनं राजा नष्टचन्द्रमिवाम्बरम्. ராஜா சக்கரவர்த்தியார் புத்திரத்வய விஹீனம் இரு திருக்குமாரர்கள் இல்லாதிருக்கிறதும்
ஸ்னுஷயாச்ச மருமகளாலும் விவர்ஜிதம் அப்பே இல்லாதிருக்க பெற்றதாகிய பவனம் கிரகத்தே நஷ்டச்சந்திரம் சந்திரனற்ற அம்பரம் இவ ஆகாசத்தை போலிருப்பதை அப்பஷ்யத் எண்ணி நொந்தார். சக்கரவர்த்தியார் இரு திருக்குமாரர்கள் இல்லாதிருக்கிறதும் மருமகளாலும் இல்லாதிருக்க பெற்றதாகிய கிரகத்தை சந்திரனற்ற ஆகாசத்தை போலிருப்பதை எண்ணி நொந்தார். தச்ச திருஷ்ட்வா மகாராஜோ புஜமோத்யம்ய வீரியவான் உச்சைஸ்வரேன சுக்ரோஷ ஹாராகவ ஜஹாசிமாம் சுக்கிதா பத்தத்தம் காலம் ஜீவிஷ்யந்தி நரோத்தமாः परिष्वजन्तो ये रामं द्रक्ष्यन्ते पुनरागतम्. வீரியவான் மகா தைரியசாலியாகிய மகாராஜ சக்கரவர்த்தியார்த்த ததை திருஷ்டுவாச்ச திருவுள்ளத்தில் சிந்தித்து கொண்டே புஜம் கையை உத்தியமிய உயர தூக்கிக் கொண்டு உச்சைஹீஸ்வரேன உரத்த குரலிட்டு சுக்ரோஷ பின்வருமாறு கதறி புலம்பினார். ஹா ஹா ராகவ ஸ்ரீராமா, மாம் என்னை ஜஹாசி நீ விட்டு போயினை. பத நான் என்ன பாவம் செய்தேனோ. புனக மீளவும் ஆகத்தம் திரும்பி வந்து சேர்ந்த ராமம் ஸ்ரீராமனை பரிஷ்வஜந்தக சூழ்ந்து கொண்டவர்களாய் தம் அந்த காலம் வரைக்கும் எவர்கள் ஜீவிஷ்யந்தி பிழைத்திருக்கின்றார்களோ திரக்ஷ்யந்தி கண்டு கழிக்கின்றார்களோ அவர்கள் நரோத்தமாக புருஷஸ்ரேஷ்டர்கள் சுகிதாக மனோரதங்களெல்லாம் கைகூட பெற்றவர்கள். மகாதைரியசாலியாகிய சக்கரவர்த்தியார் அதை திருவுள்ளத்தில் சிந்தித்து கொண்டே கையை உயர தூக்கிக் கொண்டு உரத்த குரலிட்டு பின்வருமாறு கதறி புலம்பினார். ஆ ஸ்ரீராமா, என்னை விட்டு நீ போயினை. நான் என்ன பாவம் செய்தேனோ. மீளவும் திரும்பி வந்து சேர்ந்த ஸ்ரீராமனை சூழ்ந்து கொண்டவர்களாய் அந்த காலம் வரைக்கும் எவர்கள் பிழைத்திருக்கின்றார்களோ கண்டு கழிக்கின்றார்களோ அவர்கள் புருஷஸ்ரேஷ்டர்கள் மனோரதங்களெல்லாம் கைகூட பெற்றவர்கள். அத ராத்ரியாம் பிரபன்னாயாம் காலராத்ரியாமீவாத்மனः அர்த்தராத்ரே தசரதः கௌசல்யாமிதமப்ரவீத். அத அனந்தரம் தசரத சக்கரவர்த்தியாராத்மனக தனக்கு காலராத்திரியாம் ஆப்த பந்துவை தகனம் செய்த இரவில் இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே பிரபன்னாயாம் தூங்க விடாது மனவேதனை தருகின்ற ராத்திரியாம் அந்த இரவில் அர்த்தராத்திரியில் கௌசல்யா தேவியாரை பார்த்து இதம் பின்வருமாறு அப்ரவீத் மொழிந்தனர். அனந்தரம் தசரத சக்கரவர்த்தியார் தனக்கு ஆப்த பந்துவை தகனம் செய்த இரவில் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே தூங்க விடாது மனவேதனையை தருகின்ற அந்த இரவில் அர்த்தராத்திரியில் கௌசல்யா தேவியாரை பார்த்து பின்வருமாறு மொழிந்தனர். ராமம் மேனோ கதா திருஷ்டேரத்யாபி ந நிவர்த்ததே நத்வா பஷ்யாமி கௌசல்யே சாது மாம் பாணினா ஸ்பிருஷ. மே எனது திருஷ்டிஹி அப்பி பஞ்சேந்திரிய உணர்வால் அதாவது இந்திரிய கோச்சரத்தால் கண்டுகொள்ள கூடியதாகிய ஞான சக்தியெல்லாமும் ராமம் ஸ்ரீராமரிடத்தில் அணுகதா ஈடுபட்டுவிட்டது. அத்ய இன்னும் நிவர்த்தத்தேன திரும்பி வராதிருக்கிறது. கௌசல்யே ஹே கௌசல்யே த்வா உன்னை பஷ்யாமீன சக்ஷுரிந்திரிய உணர்வை கொண்டு நான் அறிய முடியாதிருக்கின்றேன். மாம் என்னை சாது மிருதுவாக பாணினா கரத்தால் ஸ்பிருஷ தடவிக்கொடு.
எனது பஞ்சேந்திரிய உணர்வால், அதாவது இந்திரிய கோச்சரத்தால் கண்டு கொள்ள கூடியதாகிய ஞானசக்தி எல்லாமும் ஸ்ரீராமரிடத்தில் ஈடுபட்டுவிட்டது, இன்னும் திரும்பி வராதிருக்கிறது. ஏ கௌசல்யே, உன்னை சக்ஷுரிந்திரிய உணர்வை கொண்டு நான் அறிய முடியாதிருக்கின்றேன். என்னை மிருதுவாக கரத்தால் தடவிக்கொடு. தம் ராமமேவானோ விசிந்தயந்தம் சமீக்ஷ தேவி சயனே நரேந்திரம் உपोपविश्याधिकमार्तरूपा विनिश्वसन्ति विललापकृच्छ्रम्. தேவி கோசலாதேவியர்த்தம் அவரே நரேந்திரம் புருஷோத்தமனாகிய ராமம் ஏவ ஸ்ரீராமனையே அனோவிச்சிந்தயந்தம் உண்ணி கொண்டிருக்கின்றவரை, கிருச்சிரம் பார்க்க முடியாத கஷ்ட தசையில் இருக்கின்றவரை, சமீக்ஷே கண்டுகொண்டு, சயனே படுக்கையில், உப்போபவிஷ்ய கூட உட்கார்ந்து கொண்டு, அதிகம் முன்னிலும் அதிகமாய், ஆர்த்தரூபா மனோவேதனை படுகின்றவளாகி, வினிஸ்வசந்தி பெருமூச்சு விட்டுக்கொண்டு, விலலாப கண்ணீர் பெருக விட்டுக்கொண்டு அழுதனள். கோசலாதேவியர் அவரை புருஷோத்தமனாகிய ஸ்ரீராமனையே உண்ணி கொண்டு இருக்கின்றவராய், பார்க்க முடியாத கஷ்ட தசையில் இருக்கின்றவராய் கண்டுகொண்டு, படுக்கையில் கூட உட்கார்ந்து கொண்டு, முன்னிலும் அதிகமாய் மனோவேதனை படுகின்றவளாகி, பெருமூச்சு விட்டுக்கொண்டு கண்ணீர் பெருக விட்டுக்கொண்டு அழுதனள். இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே அயோத்தியாகாண்டே 24 सर्गः।